இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் ரஜினிகாந்த். தென்னிந்தியா முதல் வட இந்தியா வரை ரசிகர்களை கட்டி போட்ட மாயாஜாலக்காரர். கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் வசம் வைத்திருக்கும் ரஜினிகாந்த் தற்போது சினிமாவை தாண்டி தமிழக அரசியலிலும் முக்கிய நபராக உருவெடுத்து வருகிறார். ரஜினிகாந்தின் அதிகாரப்பூர்வ அரசியல் அறிவிப்புக்கு பின்னும் முன்னும் அவரின் பேச்சுகள் தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. இந்நிலையில் கமல்ஹாசன் சினிமா துறையில் 60 ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பேசிய விஷயங்கள் தமிழக அரசியலில் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று பேசியுள்ளார். அந்த வகையில் ரஜினிகாந்த் இதுவரை பேசிய அரசியல் பேச்சுகளில் நடந்த அதிசயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கமல்ஹாசனின் திரைப்பயணத்தை கொண்டாடும் விதமாக இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த விழாவிற்கு தமிழ் சினிமா துறையில் உள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் மிக முக்கிய நபர் ரஜினிகாந்த். கமல் விழாவில் கலந்து கொண்ட அவர் தன்னுடைய 43 ஆண்டு கால நண்பரான கமல்ஹாசனை பாராட்டி பல சம்பவங்களை பேசினார். அதேபோல சில அரசியல் கருத்துகளையும் பேசியுள்ளார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவேன் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். ஆனால் அது நடந்தது. அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது என்று குறிப்பிட்டார். அதேபோல 4 நாட்கள் கூட ஆட்சி நிலைக்காது, 20 நாட்கள் நிலைக்காது, 4 மாதத்தை அவரின் ஆட்சி தாண்டாது என்றார்கள். ஆனால் அந்த அதிசயமும் நடந்தது. அதேபோல் நாளையும் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று பேசியுள்ளார் ரஜினிகாந்த். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக சொல்லி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவிக்க உள்ள ரஜினிகாந்தின் இந்த கருத்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்தே என்று அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தை பொறுத்த மட்டும் தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்பை பெற்றவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த். அவங்களாம் இருக்கும்போது அவர் அந்த பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ணார். எல்லா இஷ்யூஸும் பேசிட்டு தான் இருந்தார். ஸோ அந்த அவர் வெற்றிடத்தை அவர் தான் நடப்பார். 2021 அவரு தான் கட்சி ஆரம்பிச்சார். கட்டாயம் அவரு தான் முதலமைச்சர் ஆவார். கோட்டையில் அவர் தான் கொடியேற்றுவார். அதேபோல் தமிழகத்தில் தலைவருக்கான வெற்றிடம் உள்ளது என்று சமீபத்தில் ரஜினிகாந்த் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த தமிழக முதல்வர் பழனிசாமி நடிகர்கள் பேசுவதை பெரிதுபடுத்துவதால் பரபரப்பிற்காக அவ்வாறு பேசுகிறார். தமிழகத்தில் தலைவருக்கான வெற்றிடம் இல்லை என்று கூறியிருந்தார். மேலும் அரசியலில் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ஏற்பட்ட நிலைதான் அவருக்கும் ஏற்படும் என்றும் விமர்சனம் செய்திருந்தார். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றிடம் இல்லை என்பதை நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நிரூபணமாக்கிட்டு. அவர் தலைவரா, கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அவர் நடிப்பில் அதாவது அவர் ஒரு நடிகர். புரியுதுங்களா? அரசியல் தலைவர் யாராவது சொல்றாங்களா? சம்மதமில்லாத ஒருத்தர் சொன்னா அதை பத்தி நாம ஏன் கவலைப்படுவோம்? முதல்வரின் அந்த பேச்சுக்கான பதிலடியாகவும் ரஜினிகாந்தின் தற்போதைய பேச்சு அமைந்து உள்ளது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ரஜினிகாந்த் அவர்களையும் திரு கமல்ஹாசன் அவர்களையும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, எத்தனை உள்ளாட்சிகள் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா, இரவு பகலாக உழைக்க வேண்டும், இதெல்லாம் அவர்களால் முடியுமா, வயதான காலத்தில் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இன்னொன்று, மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு ஒப்பிட்டு அவ்வளவு பெரிய கலைஞரை தோல்வியை தழுவினார் என்று சீண்டி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு குத்தலான கேலியான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில்தான் அதே முதலமைச்சர் எடப்பாடியே உதாரணம் காட்டி அவர் பேசியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று யாராவது நினைத்து பார்த்தார்களா? அல்லது அவரது ஆட்சி, அவர் பொறுப்பேற்ற நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை அதை உணர்த்தும் விதமாக அப்போது அதிமுக பிளவுபட்டிருந்தது, குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருந்தன. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திய காலகட்டம், இதையெல்லாம் உள்ளடக்கி அவர் சொன்ன கருத்துதான் அந்த ஆட்சி நீடிக்காது, 4 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் தாண்டி கூட ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதை யாராவது நினைத்து பார்த்தார்களா? ஆகவே இது எப்படி ஒரு அதிசயமாக தெரிகிறதோ
அதே போன்ற அதிசயம் தமிழக அரசியலில் எதிர்காலத்திலும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருப்பது அரசியல் சூழ்நிலை நாளை எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்களையோ திரு கமலஹாசன் அவர்களையோ அலட்சியமாக பேசுவதற்கு கொடுத்த பதிலாகவும் நான் இதை பார்க்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் நடிகர்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்வதற்கு முன்பு கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறியக்கூடிய காரியத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபடலாகாது என்பதைத்தான் நான் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்றால் இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவரே ஒரு நடிகர் தான். அந்த நடிகர் தொடங்கிய அந்த கட்சியை மேலும் வளர்த்து இப்பொழுது இவர் ஆட்டிக்கட்டிலில் இருப்பதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது நடிகை தான். எனவே ஒரு நடிகரால் தொடங்கப்பட்டு ஒரு நடிகையால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியை பயன்படுத்தித்தான் இப்பொழுது அதிகார நாற்காலியில் எடப்பாடி அமர்ந்திருக்கிறார். எனவே அவர் எதை பேசினாலும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்துவிட்டு அமர்ந்திருக்கிற நாற்காலியினுடைய மகிமைக்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இன்று அவர் சேர்ந்திருப்பது அதிசயம்தான். நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. அவர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று வாக்குகளை பெற்றார். அந்த வாக்குகளை கூட அவருடைய முகத்தை காட்டி அவருக்காக வாக்குகள் கேட்கவில்லை. ஜெயலலிதாவின் முகத்தை காட்டி அண்ணா திராவிட கழகத்திற்கு வாக்குகளை கேட்டவர் தான் அவர். எனவே தான் நின்ற சொந்த தொகுதியிலேயே தன்னுடைய முகத்தை காட்டி தனக்காக வாக்குகளை கேட்க முடியாத ஒருவர் இன்று முதல்வராக அமர்ந்திருக்கிறார் என்றால் அது அதிசயம்தான். இந்த அதிசயமே அரங்கேறுகிற பொழுது தமிழ்நாட்டில் கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களில் தனியிடம் பெற்று திகழக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் நாளை அமரக்கூடியது இன்னொரு அதிசயமாக மாறும். அவ்வளவுதான். ரஜினிகாந்த் பேசும் விஷயங்களில் அவர் குறிப்பிட்டதைப் போலவே அதிசயம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. ரஜினிகாந்த் தெரிவிக்கும் அரசியல் கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அதே வகையில்தான் திருவள்ளுவர் குறித்த அவரின் கருத்தும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு கருத்து தெரிவித்து பேசிய ரஜினிகாந்த், திருவள்ளுவரும் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன் என்று கூறினார். எனக்கு அந்த பிஜேபியோட பிஜேபி கலவர் பிஜேபி கலவர் என்னை பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு காவி பூசுற மாதிரி என்னையும் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன். ரஜினிகாந்தின் இந்த பேச்சும் கருத்தும் தமிழகத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது. மேலும் பாஜகவின் ஆதரவாளர் என்று தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்து அதிசயம் செய்து காட்டினார். இதேபோல அவரின் பல பேட்டிகள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றன. குறிப்பாக 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ரஜினிகாந்தின் ஆதரவு மிக முக்கிய பங்கு வகித்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகித்த திமுக கூட்டணிக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தார் ரஜினிகாந்த். அவரின் ஆதரவு அந்த தேர்தலில் மிக முக்கிய பங்கு வகித்தது. மேலும் வீழ்த்தவே முடியாது என்று கருதப்பட்ட அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தி திமுக கூட்டணி வெற்றியடைந்து அற்புதம் செய்தது. இதற்கு பின்பு தேவைப்படும் பொழுது மட்டும் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்து வந்தார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளார். மேலும் அரசியல் நிகழ்வுகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதிலும் தவறவில்லை. அதேபோல் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னுடைய முழு நீள அரசியல் பேச்சை அரங்கேற்றினார். ஐயா, நான் மற்றவங்களை பற்றி சொல்லலை, என்னை பற்றி சொல்கிறேன். நான் என் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கேன். என் வேலை நடிகனா 67 வயசுலையும் மகள் வச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலையே ஐயா. நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலையே. 96லிருந்து இந்த அரசியல் அந்த தண்ணி எம்எல்ஏவும் பட்டுடுச்சு. இந்த நிகழ்ச்சி ரஜினிகாந்தின் அரசியலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது. மேலும் மிக எளிமையானவர்களையும் சென்றடையும் வகையில் அவரின் பேச்சு அமைந்திருந்தது.
குறிப்பாக என்னால் எம்ஜிஆரின் ஆட்சியை தர முடியும் என்று அவர் கூறியது வெகு சாமானிய மனிதனையும் சென்றடைந்து அதிசயம் நிகழ்த்தியது. மக்கள் திருக்கம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களுடைய ஆசீர்வாதத்தால, இளைஞர்களோட சப்போர்ட்டால, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல சிந்தனையாளர்கள், ஆலோசகர்கள், திறமசாலிகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும். இதன் பின் அரசியல் பணிகளை வேகப்படுத்தி வந்த ரஜினிகாந்த் தமிழகத்தில் வேலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு மார்ச் 3ஆம் தேதி கண்டனம் தெரிவித்தார். அதிலும் பெரியாரின் சிலை உடைக்கப்பட்ட செயல் காட்டுமிராண்டித்தனம் என்று கூறினார். பெரியாருடைய சிலையை அகற்றணும் சொன்னதும், பெரியாருடைய சிலையை உடைச்சதும் காட்டுமிராண்டித்தனம். இதை நான் கடுமையான கண்டிக்கிறேன். எந்த ஒரு விழா மேடையிலும் மிக எளிமையாக பேசக்கூடிய ரஜினிகாந்த் 2018ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி நடைபெற்ற காலா படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அதில் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலத்தை குறிப்பிட்டு பேசிய ரஜினிகாந்த், அவரின் குரலை கேட்க காத்திருக்கும் பலரில் நானும் ஒருவன் என்று கூறினார். அவரின் அந்த பேச்சு ரஜினி ரசிகர்களை தாண்டி திமுக தொண்டர்களையும் கவர்ந்து இந்த விழாவுக்கு பின் தன்னுடைய மக்கள் மன்ற மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்த ரஜினிகாந்த் 2018ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி மகளிர் அணி செயலாளர்களை சந்தித்தார். அன்று மகளிர் அணியினரோடு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னுடைய கட்சியில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அவர்களுக்கு முக்கியத்துவம் தரும் நாடு வளர்ச்சியடையும் என்றார். அத்துடன் பெண்கள் மீது தான் வைத்திருக்கும் முக்கியத்துவத்தையும் அந்த பேச்சின் மூலம் வெளிப்படுத்தினார். எந்த நாட்டில் பெண்கள் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த நாடு நல்ல முன்னேறி இருக்கு. நம்ம டெஃபினெட்லி ரஜினி மக்கள் மன்றத்திலையும் சரி, நான் தொடங்க போகிற கட்சியிலையும் சரி, பெண்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேயும் அவங்கள நான் ஈடுபடுத்துகிறேங்கிறது இந்த நேரத்தில் இவங்களோட மத்தியில் நான் சொல்லிக்கிறேன். இதுபோல அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வந்த ரஜினிகாந்த், ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்ற இடத்தில் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார். அதில் தூத்துக்குடியில் நடைபெற்றது புனித போராட்டம், சில சமூக விரோதிகள் போராட்டத்தில் நுழைந்து போராட்டத்தை திசை திருப்பிவிட்டனர் என்று குறிப்பிட்டார். டெஃபினெட்லி அந்த கலெக்டர் ஆபீஸோ அந்த குடியிருப்பு எரிச்சது அதெல்லாம் சாமானிய மக்கள் கிடையாது. டெஃபினெட்டா விஷக்கிருமிகள், சமூக விரோதிகள் அது உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வேலை தான் இது. நம்ம போராட்டம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரஜினிகாந்தின் இந்த கருத்துக்கு பல எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. ஆனால் அதை பெரிதாக அவர் எடுத்துக்கொள்ளாமல் கடந்து சென்று தன்னுடைய நிலைப்பாட்டிலும் கருத்திலும் உறுதியாக இருந்தார். அதேபோல் ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி பேசிய ரஜினிகாந்த், நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறேன், ஆனால் ஐதீகம் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறினார். இல்லை, எல்லா பெண்களுக்கும் எல்லாத்திலும் சம உரிமை இருக்கணும் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கோயில் அப்படி சொல்லும்போது ஒன்னொன்றுக்கும் ஒரு சடங்கு இருக்கும், காலகாலமாக வர்ற ஒரு ஐதீகங்கள் இருக்கும். அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து. இதேபோல் காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்த முடிவை ரஜினிகாந்த் பாராட்டினார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த், மிஷன் காஷ்மீர் விவகாரத்தை கையாண்ட விதம் பாராட்டுதலுக்குரியது என்று கூறினார். மேலும் மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் அர்ஜுனர் போன்றவர்கள் என்றும் புகழாரம் சூட்டினார். ரஜினிகாந்தின் இந்த பேச்சுக்கு சில அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரஜினிகாந்தின் பேச்சு விவாதத்திற்குள்ளானாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் எப்போதும் போலவே உறுதியாக இருந்தார். மேலும் கதையாசிரியர் கலைஞானத்தின் பாராட்டு விழாவிற்கு செல்லும் முன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தன்னுடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த், காஷ்மீர் விஷயத்தை ராஜதந்திரத்தோடு கையாண்டார், அதற்கு பாராட்டு தெரிவித்தேன். இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே சில மதிப்பிற்குரிய அரசியல்வாதிகள் எதில் அரசியல் செய்ய வேண்டும், எதில் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் தமிழ் திரைப்படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காதது வருத்தமளிக்கிறது என்றும் தெரிவித்தார். நீங்கள் காஷ்மீர் விஷயத்தில் அவங்க கையாண்ட விதம் ஒரு ராஜதந்திரத்தோடு கையாண்டிருக்காங்க. அதாவது கிருஷ்ணாஜர் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பிளான் கொடுக்க வர்றாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க.
ஸோ கம்ப்ளீட்டாக காஷ்மீர் விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது தேசத்தோட இந்த நாட்டோட வந்து பாதுகாப்புக்கு வந்து சம்மந்தப்பட்டது. அந்த காஷ்மீர் வந்துட்டு பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு தாய்வீடாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஊடுருவதற்கு ஒரு வந்து கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி இருக்குது. அதை வந்து ஒரு அவங்க கைப்பிடியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜதந்திரமாக அது கம்ப்ளீட்டாக வந்து முதல்ல வந்து 144 அங்கே வந்து கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவங்கள உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அண்ட் ராஜ்யசபாவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே முதல்ல வந்து பில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பார்லிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. இது அருமையான ஒரு ராஜதந்திரம். இதை டிபேட் பண்ணி எல்லா விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு விட்டுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நம்ம அரசியல்வாதிகள் வந்து எதை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துடணும். இது நாட்டோட பாதுகாப்போட பிரச்சனை. ஓகே, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இப்போ எதை அரசியல் ஆக்கணும் எதை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி மதிப்புக்குரிய சில அரசியல்வாதிகள் முதல்ல புரிஞ்சு கொண்டு. இதைத் தொடர்ந்து கலைஞானம் நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த் கருத்து சுதந்திரம் பற்றி பேசினார். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க உரிமை உள்ளது. மாற்று கருத்துகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நட்பு ஆழமானது. என் கருத்து மீது பாரதி ராஜாவுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் எங்கள் நட்பு பெரியது என்று பேசினார். தன்னுடைய அரசியல் அறிவிப்பை பாரதி ராஜா விமர்சனம் செய்திருந்த நிலையில் ரஜினிகாந்த் இதனை கூறினார். இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க சிவகுமார் சார், அந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். சாரி, எனக்கு அந்த கேள்வி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான விஷயம். கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு பெரிய மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நன்றி சிஎம் கிட்டே சொல்லி நான் வீடு அவர்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன். நான் வந்து அவர் உடம்புலிருந்து அவருடைய மூச்சு வெளியே போகும்போது அது என்னோட வீட்டில் தான் அவங்க போகணும். பாக்யராஜ் அவர்களே, நாளைக்கே நீங்கள் அவருக்கு வீடு பாருங்கள். நெக்ஸ்ட் வித்துனாலும் அவர் வந்து என் வீட்டில் தான் அவர் இருக்கணும். இது வந்து தேங்க்யூ சிவகுமார் சார். ஏன்னா அவர் கேட்க மாட்டார். இது ஆண்டவன் மூலமாக சிவகுமார் சொல்லி வச்சிருக்காரு. இதன் பின் தன்னுடைய தர்பார் படத்தின் ஷூட்டிங்கை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் 5 நாட்கள் பயணமாக இமயமலை சென்றார். அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு கஜா புயலின் பாதிப்பால் நாகை மாவட்டம் கோடியக்கரை, தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் வீடுகளை இழந்து தவித்த 10 குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுத்தார். வீடு கட்டுவதற்கான வேலைகள் மார்ச் மாதம் பூமி பூஜையோடு தொடங்கியது. அந்த வேலைகள் முழுவதும் முடிவடைந்ததால் பயனாளர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கான வீடுகளை வழங்கினார். ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவர் தெரிவித்த கருத்துகள் அனைத்தும் கவனிக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றன. மேலும் ரஜினிகாந்தின் பேச்சுக்கள் ஏதோ ஒரு வகையில் விவாதத்திற்கு உள்ளாகி அதிசயம் செய்கின்றன. இன்று நாம் பார்த்த அவரின் பேச்சுகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இதேபோல்தான் கமல்ஹாசன் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசியுள்ளவையும் கவனிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளன. குறிப்பாக அரசியல் அறிவிப்புக்கு பிறகு அரசியல் நிகழ்வுகளுக்கு பதில் மட்டும் கூறி வந்த ரஜினிகாந்த் தற்போது தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளார். இதைப் போலவே வரும் நாட்களில் அவரின் அரசியல் பேச்சுகள் இன்னும் அதிரடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு வழங்கியதில் இருந்து தற்போது வரை ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார். மேலும் அவரின் பேச்சுகளும் கருத்துக்கள் என்ற நிலையை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளன. அரசியல் பேச்சுகளின் வேகத்தை அதிகரிக்க தொடங்கியுள்ள ரஜினிகாந்த் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய கட்சியை முறையாக அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக ஒரு மாநாட்டை திருச்சியில் நடத்தவும் திட்டமிடப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அதில் இன்றைய நிகழ்ச்சிகளின் பேச்சுக்கள் போல பல மடங்கு தீவிரமாக இருக்கும் என்றும் எளியவர்களையும் கவரும் வகையில் ரஜினிகாந்தின் மாநாட்டு பேச்சு அமையும் என்றும் கூறப்படுகிறது. கமல் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கூறியதைப் போல அதிசயம், அற்புதம் தமிழகத்தில் நிகழுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.